ஆர்சிபி பத்தி எனக்கு ரொம்ப கேவலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈசாலா கப் நமது இல்ல, ஈசாலா கப் சிஎஸ்கே இதுதான். பேட்டிங் வந்து கவலையே இல்ல, தாறுமாறா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வீக்கராக ஃபீல் பண்றோம். இங்க வந்ததே தலைக்காக தான். சோ எம்எஸ்டி ஃபார் எவர் வேணும் எங்களுக்கு. ஆர்சிபிக்கு என்ன சொல்லணும்னா லாஸ்ட் 1 இயர் ட்ராஃபி பார்த்ததுக்கே அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. தோனி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதுதான் நம்மளோட 6th கப் அடிக்க போகுது. நல்லா இருக்கும்னு நினைச்சு போனோம், பட் நாங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓஜிஸும் இருந்தாங்க, கரண்ட் பிளேயர்ஸும் இருந்தாங்க. ஓஜி பிளேயர்ஸ் நாங்க புதுசா இப்பதான் பாக்குறோம், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி 2 பேரும் பார்க்கும்போது தோனி எல்லா டீமுக்குமே எல்லாருக்குமே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது செம்மையா இருந்தது. இந்த சீசன்ல நல்லா விளையாடுறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. முரளி விஜய் நல்லா ஆடினாரு, அதே மாதிரி ரெய்னா நல்லா ஆடினாங்க, அதே மாதிரி சஞ்சு சாம்சன் நல்லா பவுலிங் போட்டாரு, அதே மாதிரி எல்லாம் நல்லா தான். பிராவோ செம்மையா ஆடினாரு. எனக்கு பிராவோ பிடிக்கும், பட் நான் இப்ப நேர்ல பாக்குறேன், அதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பார்த்தேன் விக்கெட், அவர் வந்து விக்கெட் ஆனதுக்கப்புறம் அவர் கொடுத்த சிரிப்பு, எம்எஸ் தோனி கொடுத்த சிரிப்பு செம்மையா இருந்தது. அதான் நாங்க நேர்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. ஜட்டு நம்ம தளபதி மிஸ்ஸிங். டூப்ளசிஸ் அவர் ஜட்டு இல்லாத குறைய சஞ்சு சாம்சன் தீபாரான்னு தெரியல, பட் ஆனா அவர் ஃபீல் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஜட்டு ஃபீல் பண்றோம் மிஸ்ஸிங். அத நாங்க எப்படி பார்க்க போறோம்னு தெரியல, சத்தியமா தெரியல. ஆல்வேஸ் தோனி தான். ஜடேஜா போனாலும் ஜடேஜா எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் நாங்க எப்பவுமே தருவோம். ஆனா சிஎஸ்கே தான். ஜட்டுக்கு சப்போர்ட் இருக்கு. தளபதி தாங்க, ஜட்டுக்கு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா யங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அதனால நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாமே செம்மையா சார். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு தலையில. சஞ்சு சாம்சன், நானும் மலாலி தான். அதனால சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஊருன்றதுனால தான். அப்புறம் எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. நான் இப்ப புதுசா தான் கத்துக்கிறேன் கிட்ட, அதனால பெருசாவும் தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பா எல்லாம் தெரியும். யாருக்காகவும் இல்லை, நான் சென்னை வந்து கொஞ்சம் வருஷம் ஆகுது, அப்போ சரி கிரிக்கெட் தெரியணும்ல. ரெண்டு பேரும் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன். ஆர்சிபி பத்தி எனக்கு ரொம்ப கேவலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ரொம்ப சீன் போடுவாங்க. சிஎஸ்கே தான். ரொம்ப நல்லா போச்சு. நிறைய பாட்டு, ஏதோ தோனி எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் தோனியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதோ அவர் வெளியே வந்தோடனையும் அதோ மொத்த க்ரௌடுமே வந்து ஷவுட் பண்ணுறதுல என் காலே புஷ் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நல்லா எக்ஸைட்டிங்காக போச்சு. லைட் சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஃபன். ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, பட் we were all enjoying for both the team, OG plus current team. இட் வாஸ் வெரி, எப்படி சொல்றது, இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரெஷர் இல்லை. ஆமாம், ரொம்ப நேரம் ஆடல, பட் ஒர்த் வெயிட் மாதிரி இருந்தது. நோ, ஹி வாஸ் இன் டு கீப்பிங், பேட்டிங் எடுக்கல, பட் அதுவே நல்லா இருந்தது. we want him forever. இங்கே வந்ததே தலைக்காக தான். ஸோ எம்எஸ்டி ஃபார் எவர் வேணும் எங்களுக்கு. ஸோ ப்ளீஸ், இஃப் யூர் போஸ்டிங் திஸ், தலை ஃபார் எவர். ஆமாம், ரொம்ப எக்ஸைட்டிங்கா பிளேயர் நியூவா வந்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஈசாலா கப் நமது இல்ல, ஈசாலா கப் சிஎஸ்கே இதுதான். சோ அடுத்த வருஷம் அவங்க தான் கப் அடிப்பாங்க, இந்த வருஷம் அவங்க தான் கப் அடிப்பாங்க. இல்ல சிஎஸ்கே தாங்க. அந்த ஓஜி வந்துட்டு அந்த வாக் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர், அது செம்ம கூஸ்பாமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓஜியும் நமக்கு தெரியும், எவ்வளவு பார்த்துட்டு போனேன். அதில் ரெயினா வச்சு ஃபினிஷ் பண்ணாங்க, செம்ம, எல்லாத்துக்குமே கூஸ்பாமா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஓஜி மேட்ச் அப், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பவுலிங் போட்டு அடிக்கிறது, இனிமே நமக்கு எந்தெந்த பிளே விளையாடுறோம்னு தெரியும் இல்லையா, முதல்ல அதே மாதிரி பார்க்க மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேத்யூ ஹெய்டன் எப்போ அடிச்ச 3 சிக்ஸுமே வந்துட்டு நல்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போச்சு. மற்ற எல்லாரும் சிக்ஸ் அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மேத்யூ ஹெய்டன் ரொம்ப ஈஸியா சிக்ஸ் அடிச்சாரு. ஆக்சுவலா வந்துட்டு தோனியுமே அந்த ஓஜிக்காக இருக்க வேண்டிய ஆள் தான், பட் இன்னும் நமக்காக விளையாண்டுட்டு தான் இருக்காரு. தோனி இன்னைக்கு எதுவும் அழகாக கீப்பிங் மட்டும் பண்ணாரு, அதுவே எங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த மூணு நல்லா ஃபன்னா இருந்துச்சு. பாவம் மிஸ் பண்ணி தோனி ஸ்டம்பீட் பண்ணல, அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எனக்கும் சூப்பரா இருந்துச்சு. இவங்களுக்கு தான் கிரிக்கெட் பத்தி நல்லா தெரியும். எனக்கு வந்துட்டு பாட்டுலாம் ஜாலியா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் அதுவும் நல்லா இருந்தது.
ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அசல் கோளாறு வந்திருந்தாங்க. எஸ்கேவோட டாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுவோமோ அதை அப்படியே பேசியிருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் தான் இப்போதைக்கு எனக்கு டெவால் டேவிஸ்னால ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் கப்லயும். ஸோ வந்துட்டு நம்ம டீமுக்கு புதுசாக வந்திருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து கவலையே இல்லை, தாறுமாறா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வீக்கராக ஃபீல் பண்றோம். பட் ஸ்டில் அது மேட்ச் போகாத ப்ரோக்ரஸ் தெரியும். வில் ஹோப். இப்படிதான் 18 வருஷம் சொன்னாங்க, 18 வருஷம் அடிச்சாங்க. இப்போ 3 வருஷம் தானே, பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். நம்மகிட்ட 5 இருக்கு இல்லையா, இந்த வருஷம் 6 வாங்கிட்டு நமக்கு ஃபேர்வெல் கொடுப்போம் தலைவருக்கு. ஆமா, அங்கேயே அடிச்சு ஓட வேணும். தலைவருக்கு நல்ல சென்ட் ஆஃபா இருக்கும். கண்டிப்பா ஃபைனல்ஸ் அங்கே தான். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணா ஃபைனல்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய சிஎஸ்கே விசஸ் we are coming. அது வந்து ஒரு மாதிரி ஃபன் ஈவெண்டா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓஜி பிளேயருமே வந்து பேட்டிங் பண்ணாங்க, கரண்ட் பிளேயர்ஸ் வந்து பவுலிங் போடுற மாதிரி. என்னதான் இவங்கெல்லாம் வந்து அந்த டச் விட்டு ரொம்ப இயர்ஸ் ஆனாலும் அவங்க அந்த பேட்டை பிடிச்ச உடனே வந்து அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இட் ப்ரூவ்ஸ் தே ஆர் தி ஓஜி அப்படிங்கிற மாதிரி. பிராவோ வந்து பேட்டிங் பண்ணாரு, அதை விட அவரோட சாம்பியன் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நம்ம தலை வந்து அதை விட்டுட்டாரு ஸ்டம்ப் அவுட் பண்ணாம. பட் எஸ், இட் வாஸ் குட் டு வாட்ச். அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்ட் வந்து கிரவுண்ட்ல பாக்குறது எப்பவுமே ஸ்பெஷல். நிறைய பேர் பண்ணல, பட் இட் வாஸ் குட் டு வாட்ச். 100லாம் போனப்போ சுரேஷ் ரெய்னாக்கு நூர் அஹ்மத் தான் போட்டாரு. கொஞ்சம் ரெய்னா வந்து ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஏன்னா நூர் அஹ்மதோட ஸ்பின்னு அப்படிங்கறதுனால. லாஸ்ட் இயர் கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு சொல்றப்ப இப்போ இருக்க கரண்ட் ஸ்குவாட் அண்ட் வி ஹேவ் வேர்ல்ட் கப் வின்னிங் players and U19 win பண்ண captain, with all of them we can believe they'll give a proper comeback this year. RCB க்கு என்ன சொல்லணும்னா, லாஸ்ட் 1 year ட்ராஃபி பார்த்ததுக்கே அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நம்ம டீம் எப்படின்னா 5 ட்ராஃபிங்கிறத தாண்டி we have so many legends. அதை தாண்டி 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் இருக்கு. நம்மளோட ஹிஸ்டரி வேற மாதிரி. அதெல்லாம் வந்து என்னைக்குமே அவங்க பார்த்து புரிஞ்சுக்க போறதே கிடையாது. they still believe RCB is greater than CSK, but that is not true. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஜாலியாக ஃபன்னாக, அட் த சேம் டைம் கொஞ்சம் காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட விளையாடினாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஐபிஎல் மேட்ச் மாதிரியே இருந்துச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆடினாங்க, அட் த சேம் டைம் இன்டென்சிட்டியோடவும் ஆடினாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்திருக்காங்க. மாத்யூடன் வந்திருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முரளி விஜய் வந்திருக்காரு, அனிருதா ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு, ரெய்னா நம்ம சுரேஷ் ரெய்னா சின்னத்தலை அவர் வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஹர்பஜன் சிங் இருந்தார் பார்த்தேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. இல்லை வெளியில் உட்கார்றாரு எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது. தோனி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதுதான் நம்மளோட 6th கப் அடிக்க போகுது.